அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 37 மேலும் சூனியக்காரர்களோடு நடந்த போட்டி சம்பந்தமாக தான் இதுவும் இன்னொரு அத்தியாயத்தில் உள்ள ஒரு செய்தி. இதில் இவர் தேர்ந்தெடுத்த சூனியக்காரராக இருக்கிறார். உங்களுடைய பூமியிலிருந்து வெளியேற்ற இவர் நினைக்கிறார். அதனால தான் இந்த மாதிரி சூனியத்தை செஞ்சு நம்மளை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் இவரது சகோதரருக்கும் அவகாசம் அளிப்பீராக, சூனியக்காரர்களை ஒன்று திரட்டுவீராக. என்ன, உங்களை ஏமாற்றி நம்ம நாட்டை விட்டு நம்மளை விரட்டி விட்டு இவங்க நாட்டை பிடிக்க ஆசைப்பட்டு இந்த மாதிரி கூத்து வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்யலாம் அப்படிங்கவும், அப்படியா மக்கள் என்ன சொல்கிறாங்க, சூனியக்காரர்கள்லாம் ஒன்று கூட்டி 2 பேருக்கும் மத்தியில் பூட்டி வச்சுக்குவோம், போட்டியில் யார் ஜெயிக்கிறாரோ அப்புறம் முடிவு பண்ணுங்கிற மாதிரி ஐடியா பண்ணி அவங்க செய்கிறாங்க. அப்போ சூனியக்காரர்கள் எல்லாரையும் கொண்டுட்டு வந்து போட்டிக்கு ஏற்பாடு பண்ணி, அந்த சூனியக்காரர்களுக்கு உங்களுக்கு நெருக்கமான இடத்துல எனக்கு இடம் தருவேன், நீங்கள் வெல்லணும்னு ஆர்வம் காட்டி ஆரம்பித்து வைக்கிறான். அவர்கள் போட்ட அந்த சூனியம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களுக்கு சுற்றி இருந்த மக்களுடைய கண்களை அவர்கள் பயப்படுத்தினார்கள். அது உண்மை இல்லை, கண்களை மயக்கி என்ன மக்களை பயமுறுத்தி அப்படிப்பட்ட ஒரு சூனியத்தை செய்தார்கள். சத்தியம் என்று அல்லாஹ்வுடைய அற்புதம் அங்கே போடப்பட்ட பிறகு அதை எல்லாத்தையும் தூக்கி முழுங்கிடுச்சு. உடனடியாக அந்த சூனியக்காரர் அனைவருமே இது உண்மை என்பதை, ஏன்னா பாம்பின் கால் பாம்பு அறியும் இல்லையா, அப்போ இது சூனியம் கிடையாது, இது உண்மைதாங்கிறத அவங்க விளங்கி உடனடியாக சஜிதாவில் தரையில் விழுந்து மூசா ஆரோன் சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் உண்மையானவன், அந்த இறைவனை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோன்னு ஈமான் கொண்டுட்டாங்க. உடனே அதை வச்சு இவன் மிரட்டுறான். மூசா பழைய கைதிகள் தான் இல்லையா, மிரட்டின உடனே நீ போடா, உன்னுடைய சட்டத்திட்டங்கள்லாம் இந்த உலகத்தில் தான் செல்லுபடியாகும், நாங்கள் எங்களுடைய அகிலத்தின் இறைவனாகிய அவனை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம், இந்த உலகம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கை கொண்ட ஒரு வினாடியில் அவர்களுடைய ஈமானை இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை தலைமுறையாக நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம், எவ்வளவு எச்சரிக்கைகள் சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பயந்து ஏதாவது ஒன்றை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? ஒரு செகண்டில் அல்லாவுடைய அத்தாட்சியை அந்த சூனியக்காரர்கள் கண்ட உடனடியாக சஜிதாவில் விழுந்து அகிலத்தின் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்கிறாங்க. அவன் உங்களை காலி பண்ணிவிடுவோன்னு மிரட்டுறான். பிறவனே போடா, உன்னுடைய செயல்கள் நாங்கள் மறுமைக்காகல வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உறுதியை காட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியில் நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ்.